next question number 4 கவனிங்க என்ன கொடுத்துட்டாங்க secant square x tan y into dx plus secant square y tan x dy equal to 0. ஓகே பாக்குறப்போ மாறி இருக்கு இல்லையா பட் எப்பவுமே எப்பவுமே லெஃப்ட் சைடு dy ரைட் சைடு dx இருக்கிற மாதிரி பார்க்கணும். அப்ப லெஃப்ட்ல தான் இதான் இல்லையா அப்ப என்ன டேர்ம் இருக்கணும் dy எங்க இருக்கு பாருங்க ரெண்டுத்துல இதுல தான் இருக்கு. அப்ப இந்த ஹோல் டேர்ம் இங்க வெச்சுக்கோங்கன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப இத தான் கொண்டு போறோம். உங்களுக்கு டவுட் இருக்கு எதா கொண்டு போறோம் இந்த டேர்ம் கொண்டு போறோம்னா அதை கொண்டு போறோம். ஓகே எப்பவுமே dy இங்க வெச்சுக்கோங்க dx அங்க வெச்சுக்கோங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் சொல்லுங்க என்ன வரும் secant square y tan x dy. புரியுதா? இந்த டேர்ம் நம்ம அப்படியே வெச்சுக்கோம். அப்ப இத வந்து போனா சைடு மாறிடுமா ஈக்குவல் டு மைனஸ் இந்த டேர்ம் சொல்லுங்க secant square x tan y dx. புரியுதா? ஓகே ஃபர்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் dy யும் dx மேல இருக்குன்னு சொன்னேன். பாருங்க dy யும் மேல இருக்கு dx அப்ப அது பிரச்சனை. அடுத்து வேரியபிள் செப்பரபிள் பண்ணனும். இங்க dy இருக்கு அப்படினா y சம்பந்தமானதா இங்க இருக்கணும். பாருங்க இது ஆல்ரெடி y ல தான் இருக்கு. ஆனா இது இல்லையா? அப்ப இந்த tan x நம்ம அங்க கொண்டு வரணும். அதே சமயம் அங்க dx னா அப்ப இங்க உள்ள இருக்கிற x சம்பந்தமானதா இருக்கணும். இது ஓகே பட் இது அப்படி இல்ல. அப்ப இது ரெண்டும் மாத்தணும். புரியுதா? அப்ப இந்த tan x நம்ம அங்க கொண்டு போயிடலாம். இந்த tan ஐ இங்க கொண்டு வரலாமா? அப்ப என்ன வரும் சொல்லுங்க secant square y dy இது இங்க இருக்கு. எதை இங்க கொண்டு வரணும் tan y. அப்ப y என்னது tan y. சரியா? ஈக்குவல் டு அங்க என்ன இருக்கு minus secant square x இங்க இருக்கலாம் minus secant square x into dx divided by இந்த டேர்ம் அப்படியே இங்க கொண்டு வந்துங்க tan x. புரியுதா? ஓகே இப்போ வேரியபிள்ஸ் செப்பரபிள் நடந்துச்சான்னு பாருங்க கரெக்ட்டா இருக்கு இல்லையா இங்க இருக்கறதெல்லாம் y அங்க இருக்கறதெல்லாம் x. ஓகே அப்ப நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிக்கலாம் இன்டெகிரல் பண்ணிக்கலாமா? ஓகே சோ இதுக்கு அப்புறம் எப்படி இன்டெகிரல் பண்றது நான் வந்து சொல்றேன் 1/x இன்டெகிரல் பண்ணா என்ன log x கரெக்ட்டா? இத நம்ம எப்படி சொல்றோம் அப்படினா இங்க பாருங்க x இருக்கா x டிஃபரன்ஷியேட் பண்ணி வர டேர்ம் வேற இருக்கான்னு பார்க்கணும். x டிஃபரன்ஷியேட் பண்ணா dx பாருங்க இங்க எப்படி கூட சொல்லலாம் x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 இல்ல x டிஃபரன்ஷியேட் பண்ணா dx அப்படி இருக்கு. அப்ப அதே தான் இங்க tan y டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன secant square y தானே. பாருங்க tan y டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square y கீழ இருக்கிற டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல வந்தா ஆன்சர் logல எழுதலாம். அப்ப ஆன்சர் என்ன வரும் log of denominatorல என்ன இருக்கு tan y. புரியுதா? is equal to minus அப்படியே இருக்கும். அதே தான் tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x இருக்கா? அப்ப இந்த டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணி இது வருது. அப்ப logல எழுதலாமா? அப்ப என்ன வரும் log of என்னது tan x plus கான்ஸ்டன்ட் போடலாமா? இங்க நார்மலா plus c போடாதீங்கன்ற. ஏன்னா இங்க logல இருக்கு இதுவும் logல இருக்குனா அப்ப கான்ஸ்டன்டே logல எழுதிக்கோ. புரியுதா? பட் இதுக்கு முன்னாடி உள்ள சம்லாம் வெறும் plus c தான் போட்டுருக்கோம். பட் நான் இங்க பர்టిక్యులர் log c போடுறேன். எல்லாமே logல இருக்குல. ஏதோ ஒன்னு logல இருந்தா பிரச்சனை இல்ல. plus c போட்டுக்கலாம். பட் இதுவும் log அதுவும் log. அப்ப கான்ஸ்டன்டே logல போட்டுக்கணும். அப்ப என்ன வரும் log c. புரியுதா? ஓகே இதோட முடிஞ்சிருச்சு நம்மளோட என்ன சொல்றது இன்டெகிரல் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபைனலா நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் தான். ஓகே பாருங்க இந்த மைனஸ்ல இங்க என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடுமா? அப்ப எப்படி வரும் log of tan y minus இங்க இருந்தா பிளஸ் ஆயிடுயா log of tan x is equal to என்ன வரும் log c. புரியுதா? இப்ப log பொறுத்தளவுக்கு ஒரு சில ஃபார்முலா இருக்கு இல்லையா உங்களுக்கு தெரியும் log a plus log b. இப்படி இருந்தா நம்ம அதை எப்படி எழுதணும்னா log ab ன்னு எழுதலாம். தனித்தனியா logல இருக்கும் பிளஸ்ல இருக்கும் பட் ஒரே logல போட்டதுக்கு அப்புறம் இந்த மல்டிப்ளை பண்ணி ab ன்னு போடணும். அப்ப அதே மாதிரி தானே log a plus log b ன்னு இருக்கு. அப்ப log ab ன்னு போட்டுக்கலாமா? அப்ப ஆன்சர் என்ன வரும் log மல்டிப்ளை பண்ணனும் இல்லையா இதையும் அப்ப மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் tan x tan y தானே log of tan x tan y equal to அங்க என்ன இருக்கு log c. ரெண்டு சைடு log கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி என்ன வரும் tan x tan y is equal to c. So this is the required general solution.